குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததாக ஜெகதீப் தன்கர் திடீரென்று ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த முடிவு யாரும் எதிர்பார்க்கவில்லை, ஒரு சட்டென்று எடுத்த முடிவாக தான் இருக்கிறது. அவர் மருத்துவ காரணங்களை தான் ஜெகதீப் தன்கர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுதான் தொடங்கி இருக்கிறது. அவர் குடியரசுத் தலைவர் என்பவர் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் இருப்பார். எனவே அந்த வகையில் இப்ப நாளைய அலுவல்களை பொறுத்தவரை மாநிலங்களவை துணைத் தலைவர் அவையை நடத்துவார். அதே போல மற்ற எம்பிக்களும் அந்த சபாநாயகர் பொறுப்பிலிருந்து அவையை வழிநடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது இவர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும். ஜெகதீப் தன்கரை பொறுத்த வரைக்கும் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அவர் அந்த பதவியில் இருந்தார். அதற்கு முன்பாக மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக அவர் 3 ஆண்டுகள் பதவி வகித்திருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் மத்திய இணையமைச்சராக 1990 முதல் 91ஆம் ஆண்டு வரை இருந்திருக்கிறார். அதே போல மக்களவை உறுப்பினர், அதற்கு முன்பாக 5 ஆண்டுகள் ராஜஸ்தான் மாநில எம்எல்ஏவாகவும் அவர் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவர் மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். ஜெகதீப் தன்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். 1991 முதல் 2003ஆம் ஆண்டு வரை காங்கிரஸில் இருந்தவர் ஜெகதீப் தன்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பாக ஜனதா தளியில் இருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக தான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த ஜெகதீப் தன்கர் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியிருக்கிறார். அவர் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த பொழுது மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடன் பல்வேறு விவகாரங்களில் அவர் மோதல் போக்கையே கடைபிடித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் மம்தா பானர்ஜியினுடைய கடுமையான விமர்சனங்களுக்கும் ஆளாகி இருந்தார். இந்த நிலையில் அந்த மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்ததற்கு எதிராக பல்வேறு காட்டமான கருத்துக்களை உச்சநீதிமன்றத்திற்கு எதிராகவே ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டார். குறிப்பாக அரசியல் இந்த சாசனம், அரசியல் சட்டம், அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் என்பது நாடாளுமன்றத்திற்கு தான் இருக்கிறது. அரசியலமைப்பினுடைய பாதுகாவலர் என்பது அது நாடாளுமன்றம் தான். நீதிமன்றம் அதன் எல்லையை தாண்டி செயல்படக்கூடாது போன்ற பல்வேறு கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் ஜெகதீப் தன்கரை பொறுத்தவரை அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞராகவும் அறியப்படுகிறார்.